ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநர்த்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் எப்படியோ ஒரு வழியாக நிலாவுக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நிலாவுக்கு வண்டி ஓட்டவே தெரியல. இப்போ தான் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பல்லவன் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், நீனே வண்டி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சோழன் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் சோழன் கிட்ட வண்டி கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டாங்க. இதனால சோழன் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போது நடுவில் நடேசன் பூந்து இன்னமும் சோழனை கோவப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கே சோழனே போகிறாங்க. நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிலா பல்லவனை கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ நான் தான் நிலாவுக்கு வண்டி கற்றுக் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல்லவனே கற்றுக் கொடுத்துருந்தா கூட நிலாவுக்கு நல்லாவே வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சோழன் போயிட்டு இதில் நான் ரொமான்டிக் பண்ணுறேன், நிலா கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக நான் பார்க்குறேன், எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வண்டி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் முடிவு எடுத்துகிட்டு நிலாவுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு போய் நிலாவை நல்லாவே காலை வாரி விட்டுடுறாரு. ஏங்க நான் உங்களுக்கு வண்டி கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னபோது ஏங்க நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க? பல்லவனுக்கு, பாண்டியனுக்கு, சேரனனுக்கு எல்லாருக்குமே நான் தாங்க வண்டி கற்றுக் கொடுத்தேன். என்கிட்ட இருந்தால் அவங்க எல்லாருமே வண்டி கற்றுக் கொடுத்தாங்க. அதை விட பல்லவனோட நான் ஹைட்டாகவே இருக்கேன், நல்லா கீழே விழுந்தாலையும் கால் ஊனிப்பேன், உங்களுக்கு நல்லாவே நான் கற்றுக் கொடுப்பேன், ஏன் என்ன வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு இங்கே அதாவது நிலா கிட்ட கேட்டுட்டு இருக்க. பல்லவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்க. டே பல்லவா, நீ இறங்கு, நான் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு. நிலா, முதல்ல நீங்கள் எதுவும் வேணாம், எனக்கு நான் பல்லவன்கிட்டே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் நல்லா கற்றுக் கொடுப்போங்க, என்னை நம்புங்க அப்படின்னு இங்கே வாலென்ட்ரியாக சோழன் கற்றுக் கொடுக்குற வண்டி அப்படின்னு நிலா கிட்ட எங்க இப்படி தான் மொல்லமாக ஆக்சிலேட்டரை முறுக்குங்க அப்படின்னு நிலாவோடைய வண்டியை அவர் கைத்தாங்களாக பிடிக்காமல் நிலாவை மட்டுமே மூவ் பண்ண சொன்னால். ஆல்ரெடி நிலாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சோழன் எடுத்த முயற்சினால நிலா வேகமாக ஆக்சிலேட்டர் முறுக்கிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக் பிடிக்க தெரியுதுல. இதனால நேராக வண்டி போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கம்பத்தில் மோதி நிலா கீழே விழுந்துடுறாங்க. இங்கே பல்லவனும் சோழனும் பயங்கர அதிர்ச்சியில் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை ஓடி தூக்குறாங்க. பார்த்தா நிலா கீழே விழுந்து ரத்தமாக போய்கிட்டு இருக்கு. நிலா கண் விழிக்கிறதே இல்லை. என்னென்ன இப்படி பண்ணிட்டேன், நானாச்சும் பொறுமையாக கற்றுக்கிட்டு இருந்தேன், நீ இப்படி ஆனால் அன்னிக்கு கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி வேகமாக அண்ணி பாருங்க முறுக்கி இப்போ கீழே விழுந்து அன்னிக்கு அடிபட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சு, அண்ணி வேற எந்திரிக்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. என்னென்ன பண்ணுறது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூங்கினேன், ரத்தம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஆகும் நான் யாரை எதிர்பார்த்தா, அவங்கள வேகமாக யாராக முறுக்க சொன்னால் பொறுமையாக முறுக்குங்கன்னு தான் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு தான் தெரியாதில்ல எது வேகமாக முறுக்கிறது எது பிரேக் பிடிக்கிறதுன்னு அன்னைக்கு தெரியாதுன்னு ஒவ்வொன்றா தானே சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு. இதை பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, முதல்ல அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு அதே வண்டியில் நிலாவை உட்கார வச்சுக்கிட்டு பல்லவன் பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பதற்றமாக இருக்காங்க சோழன். எங்கள் பல்லவனுக்கு முதல்ல ரொம்ப அழுகையாக வருது. வீட்டில் ஃபோன் பண்ணி சேரனுக்கும் பாண்டியனுக்கும் முதல்ல விஷயத்த சொல்லிடுறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. என்னடாச்சு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்கண்ணே, அன்னைக்கு அடிபட்டுருச்சு, கண் விழிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே, நிறைய ரத்த போதுண்ணா, ஹாஸ்பிட்டல் இருக்கோண்ணா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னடா சொல்கிற பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, சோழனை வந்துச்சா வந்தே கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிச்சா, அண்ணி வேகமாக வண்டியை முறுக்கிட்டாங்க, கீழே போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தான், அவனை யார்கிட்ட அங்கே வர சொன்னது, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைடா, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டுட்டு வேகமாக இங்கே சேரன் சோழன் இருக்கிற இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ பாண்டியனுமே விஷயத்தை கேள்விப்பட்டேன்னு, நான் ஏனே இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்களே கொஞ்சமாக மனசு மாறி வந்தாலும் இவன் வாயால் ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கெட்டதை பண்ணி இவனே அவங்க கிட்ட இருந்து கெடுத்துக்கிறாங்கன்னு, கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அவங்க இவனை புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு வேகமாக கிளம்ப வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிற நடேசனுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா கீழே விழுந்துட்டலாம், ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கலாம், ரத்தம் நிறைய போதான், கண் விழிக்கலையா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நடேசனுக்குமே ரொம்ப பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பல்லவன் இப்போ தான் ஃபோன் பண்ணான் அப்படின்னு. நான் அப்பயே நினச்சேன்டா இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தெரியாத பிள்ளைக்கு வண்டி வாங்கி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் அவளை கீழே தள்ளி இப்படி மண்டி உடச்சு போட்டிங்களேடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனுமே ஒரு பக்கம் 3 பேரே கிளம்பி வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்கே போனால் உட்காந்து பல்லவன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பல்லவா அப்படின்னு, நான் அன்னைக்கு விழிக்கவே இல்லைண்ணே, நிறைய ரத்த போதுண்ணே, எனக்கு என்னவோ பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம்
பல்லவன் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் சிஸ்டரை உள்ளுக்கோ வெளிக்கோ அப்படியே வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சேரன் பிடிச்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்கிறாங்க. சார் அவங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதாவது நிறைய ரத்தம் போயிருக்கு, நிறைய ஓப்பன் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து தேயில் போட்டே ஆகணும் சார். நீங்கள் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது, டாக்டர் தான் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லிட்டு போக இப்போ இங்கே இன்னுமே பதற்றமாயிடுது சேரனுக்கு. டே சோலா, ஏன்டா பல்லவன் தான் கற்றுக் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போனால, நீ எதுக்குடா அதுக்குள்ளே அங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லைடா. அந்த கட்டிட்டு வந்த புள்ளையை சேர்த்து கூட சேர்ந்து எப்படி வாழ்ன ஒரு அறிவெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே நடே சொன்ன ஒரு பக்கம் சொன்னேன். யோ வாயை மூடிக்கிட்டு இருந்துரு, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டேன், எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன அவன் பல்லவன் கற்றுக் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போன பொண்ணை நீ டென்ஷனாக உட்காந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா நான் வேற என்ன பண்ண முடியும்? நீயா தானே வந்து என்கிட்ட வம்பிழுத்தா அப்படின்னு. என்ன இங்கே பாருண்ணே, இந்த ஆள் அமைதியாக இருக்க சொல்லு, இந்த ஆளால் தான் வந்த பிரச்சனை எல்லாமே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டி என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, போடா டே சோலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிலா அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே மனோகரடிக்கு தாஸ்க்கும் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் வேறு. நிலா வந்துட்டு மனோகருடைய பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே இவங்க வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது கேட்ட உடனே அங்கே மனோகர், தாசன், மதி, நிலா இவங்க எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. தேன் இவங்க எல்லாரும் உடனே கிளம்பி வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு நல்லா மாதிரியே ஏதோ நல்லா வாழ வைக்கிறேன்னு என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் என் பொண்ணை கீழே தள்ளி அடிபட்டு சாக பொழைக்க ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா என் பொண்ணு. இப்போ இவனுங்களுக்கு இருக்குது, என்ன பண்ணுறான்னு மட்டும் போகிறோம் அப்படின்னு வேக வேகமாக மனோகர் வந்து அங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு வர இந்த பக்கம் தேன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க. நிலாவுக்கு எதுவும் ஆக்காது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, நிலாவுக்கு எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க மொத்த குடும்பத்தையும் நான் ஜெயிலுக்கு தள்ளாமல் விட மாட்டேன், ஜெயிலுக்கு தள்ளுறத விட மொத்தமாக முடிச்சு விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு கோவமாக வர தேன்கிட்ட. இப்போ இங்கே வந்துட்டு நிலா ரொம்பவே வந்து கண் கூட விழிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மயக்கத்திலே வந்து நிலா வந்து இருக்காங்க. சோழனுமே நிலாவை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் சேரன்கிட்டேயும் சோழன்கிட்டேயும் பேசுகிறாங்க. என்னென்ன இவன் இப்படி பண்ணிட்டான், டே அவங்க தான் உங்ககிட்ட கற்றுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீ கூட போய் ஏன்டா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆளாளுக்கு என்னையே குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தானே போனேன், நிலாவும் நானும் சேர்ந்து வாழலான்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் அதுக்கு யாருக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க. நிலா வந்துட்டு பல்லவன்கிட்ட சொல்லும்போது பல்லவன் என்ன பண்ணியிருக்கணும், இல்லை நீ எனக்கு அவ்வளவும் ஓட்ட வராது, நானே சோழனுங்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் போயிட்டு அண்ணன்கிட்டே கற்றுக்கோங்க, அண்ணன் தான் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளித்து என்கூட அனுப்பி வச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நிலா கூப்பிட்ட உடனே இவன் பாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான். அப்போது நான் என்ன பண்ணுறது, நான் தானே வண்டி வாங்கிட்டு வந்தேன், நான் தானே அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. டே புரியுதுற சோழா, அதுக்காக இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் உங்கள் யாருக்கும் என் மேலே அக்கறையே இல்லை, நான் நிலா கூட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் யாருமே நினைக்கவே இல்லை, அவள் உன்னை அண்ணனா நினைக்கிறா, அதனால் நீ வீட்டில் வச்சு அவளை பார்த்துக்கிறேன், அப்போது இவர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் என்னையும் அண்ணான்னு கூப்பிட போகிறா, அப்படி தானே, அப்போது நிலா மேலே நான் வச்சிருக்கிற ஆசை அவ்வளோதானே, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் யாருமே நினைக்கல அப்படின்னு. இங்கே சோழன் ஒரு பக்கம் பயங்கர கோவப்பட்டிருக்க. இங்கே பாருடா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சேரன் போக சொல்லிட்டு இருக்க. நீங்கள் யாருமே பேச வேணாம், எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இங்கே மனோகர், தாஸ், தேன், மதி இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வேக வேகமாக கோவமாக வந்த உடனே இங்கே சோழனுடைய சட்டையை பிடிச்சி தாஸ், மனோகர் பயங்கரமாக வந்து சோழனை அடிக்கிறாங்க. இங்கே பாண்டியன், சேரன் வந்துட்டு அவங்கள எல்லாரும் தடுக்கிறாங்க. என்னடா என் பொண்ணை வந்து இப்போ சாக பிழைக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டுருக்க, என்னடா பண்ணீங்க என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு மனோகர் வந்து பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்கள், எதுவும் ஒன்றும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நிலா வண்டியில் இருந்து தான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்லவும், நாங்கள் யாரும் கொலை பண்ண முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லவும், இங்கே மனோகர் வந்துட்டு என்னடா என் பொண்ணை வண்டியிலேருந்து தள்ளி விட்டுட்டிங்களா, இங்கே பாருடா அவள் எவ்வளோ செல்லமாக வளர்ந்த பொண்ணு தெரியுமா, அவளுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, அதாவது சைக்கிள் மேலே கூட கையையும் காலையும் கூட அவளை வைக்க விட்டது கிடையாது, கால் படாத அவள் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காரில் வந்து போயிட்டு வர சொல்லுவோம். அவ்வளோ தங்கத்தட்டில் நிலாவை அப்படி நாங்கள் தாங்கினோம். இப்போ நீங்கள்
இங்கே கல்யாணம் பண்ணி இந்த ஓட்டை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என் பொண்ணை வண்டி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வண்டியிலேருந்து கீழே தள்ளி விட்டுக்கிட்டுங்க. நீங்களாம் மனுஷங்களாடா, மிருகங்களா? அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களை எல்லாரும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு மனோகர் ஒரு பக்கம் கோவப்பட்டு இங்கே தாஸ் ஒரு பக்கம் சோழன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்னடா இப்போ நிலாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்து அவள் வேலைக்கு நீ வண்டியில் போகணுன்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் இப்படி ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? நீங்கள் பண்ணதோட நிலாவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் தாஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிலா வந்துட்டு மனோகர் வந்துட்டு எவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல டாக்டர், என் பொண்ணை காப்பாற்றணும். இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா முதல்ல இவனுங்களுக்கு இங்கே பணம் கட்டுறதுக்கே துப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. இங்கே பாருங்கள், என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நிலா என்னுடைய பொண்ணு, நான் அவளை கூட்டிகிட்டு போய் பெரிய இடத்துல நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனோகர் ஒரு பக்கம் கோவத்தோடு பேசி நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதியமே இருந்துக்கிட்டு நிலாவை பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. தேனுமே வந்து பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணு இந்த நிலமையில கிடைக்கிறாளே, அட பாவி நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் ஒரு பக்கம் அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நாம் நிலாவை வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிக்கலாம். இவனுங்க இங்கே இருந்தால் நம்ம பொண்ணை கொன்னுடுவாங்கங்க. கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பொண்ணை அப்புறம் நம்ம பறி கொடுத்துட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். வேணாங்க, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு தேன் ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க. நீங்கள் பாருங்கள், நாங்கள் நிலாவை எங்கேயும் அனுப்ப முடியாது, நாங்கள் எங்கேயே வச்சு நிலாவை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம், எங்கள்கிட்ட அதுக்கான பணம் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல சேரன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மனோகர் பயங்கர கோவப்படுறாங்க. என்னைய பார்த்து பண்ணி என்ன பார்த்துப்ப, அது ஒன்றும் தேவையில்லை, என் பொண்ணை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரே கை கலப்பாகி ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது. டாக்டர் வந்து பயங்கர கோவத்தோட திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க பேஷண்ட் அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் என்னமோ ஆளுக்கு இங்கே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அவங்கள இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்களுக்கு இப்போ முதல்ல ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அவசியம். நீங்கள் போய்ட்டு சண்டை போடாமல் சத்தப்படாமல் அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கோவத்தோடு இங்கே வந்து கத்திக்கிட்டு போகிறாங்க. மனோகர் இருந்துக்கிட்டு சார் ரொம்ப சீரியஸாக இருக்கலாம் என் பொண்ணு, பார்த்தீங்களா டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் எங்கள் பொண்ணை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி விட்டுருங்க, நாங்கள் போய் பெரிய இடத்துல அவளை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோகர் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. நிலவை எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு அப்படின்னு திரும்ப எங்கள் சோழனும் சேரனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நிலா குணமாவாங்களா, இல்லை வந்துட்டு மனோகர் வந்துட்டு நிலாவை இங்கேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, என்ன ஏது நிலா உயிர் பழிப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.